சுரேகா ஹியர். ஸ்கில் பில் சீரீஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் லேர்னிங் ஸ்டைல். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு யூனிக் தம் பிரிண்ட் இருக்கு இல்லையா? அதே மாதிரி நம்மளுடைய லேர்னிங் ஸ்டைல் கூட வேறுபடும். 4 மேஜர் கேட்டகரிஸ் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். விஷுவல் லேர்னர்ஸ், சீயிங் இஸ் பிலீவிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி விஷுவல் லேர்னர்ஸ் எப்படி பெஸ்டா படிப்பாங்க இல்ல புரிஞ்சுப்பாங்க அப்படின்னா, இமேஜஸ், டயக்ராம்ஸ், சார்ட்ஸ், வீடியோஸ் இல்ல கலர்ஃபுல் நோட்ஸ் கொடுக்கறது மூலயமா அவங்களால ஈஸியா ஒரு கான்செப்ட கிராஸ் பண்ணிக்க முடியும், ஞாபகம் வச்சுக்கவும் முடியும். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஆடிட்டரி லேர்னர்ஸ், எந்த ஒரு விஷயத்தையும் அவங்க கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு புக் கொடுத்து படி அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக கூட இருக்கலாம். சோ இவங்க என்ன பண்ணலாம்? பாட்காஸ்ட், ஆடியோ புக்ஸ் இல்ல ஒரு கான்செப்ட ரெக்கார்ட் பண்ணிட்டு ரிப்பீட்டடா கேட்கறது மூலமா ஒரு கான்செப்ட புரிஞ்சுக்கலாம், அவங்க ஞாபகமும் வச்சுக்கலாம். நிறைய பேரு புக்ஸ் படிக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கான ஆல்டர்னேட் தான் இந்த பாட்காஸ்ட் இல்லைன்னா ஆடியோ புக்ஸ். தேர்ட் பாத்தீங்க அப்படின்னா கைனஸ்தெட்டிக் லேர்னர்ஸ். நம்ம எல்லாரும் தியரி கிளாஸ் ரூம்ல படிக்கிறத விட பிராக்டிக்கல் லேப்ஸ்ல ஒரு கான்செப்ட நம்மளே பார்த்து அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது அந்த கான்செப்ட நம்ம என்னைக்குமே மறக்க மாட்டோம். ஸோ கைனஸ்தெட்டிக் லேர்னர்ஸ்க்கு நிறைய ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ், பிராக்டிக்கல் லேப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அவங்களுக்கு நிறைய மூமெண்ட் தேவைப்படும். They want to feel it, they want to touch it, and they want to experiment on their own. Fourth type பாத்தீங்க அப்படின்னா ரீடிங் ஆர் ரைட்டிங் லேர்னர்ஸ். ஒரு புக் இருந்தா அதை படிச்சு அவங்களால ஈஸியா கிராஸ் பண்ணிக்க முடியும். படிச்ச விஷயத்த எழுதி நோட்ஸ் எழுதி ரிப்பீட்டடா அவங்களால அதை படிக்கவும் முடியும், ஞாபகம் வச்சுக்கவும் முடியும். சோ இதை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லேர்னிங் ஸ்டைலா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா காம்பினேஷன்ஸ் கூட இருக்கலாம். இது இல்லாம மற்ற லேர்னிங் ஸ்டைலும் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் மியூசிக்கல் லேர்னர்ஸ், சோஷியல் லேர்னர்ஸ். மியூசிக்கல் லேர்னர்ஸ்னா இப்ப நம்ம சின்ன வயசுல ஒரு ஏபிசிடி கூட ஒரு ரிதம் மூலயமா நம்ம கத்துக்கிட்டோம். ஏபிசிடி அந்த ஒரு ரிதம். சோ ஒரு கான்செப்ட் ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு, அதை மியூசிக்கலா கொடுக்கும்போது அவங்களால ஈஸியா கிராஸ் பண்ணிக்க முடியும். சோஷியல் லேர்னர்ஸ் நிறைய பேர் நீங்க பார்த்திருப்பீங்க, எக்ஸாம்க்கு முன்னாடி படிக்காம லாஸ்ட் மினிட்ல ஃப்ரெண்டு கிட்ட இத பத்தி ஒரு 10 பாயிண்ட் சொல்லு அப்படின்னு கேட்டு எக்ஸாம் பாஸ் பண்ணவங்களும் இருப்பாங்க. சோ காம்பினேஷன்ஸும் ஒர்க் பண்ணும். ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு லேர்னிங் ஸ்டைல் அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படியும் இல்லை, காம்பினேஷனா கூட இருக்கலாம். உங்களுடைய லேர்னிங் ஸ்டைல நீங்க ஐடென்டிஃபை பண்ணுங்க. ஒரு கஷ்டமான டாபிக்க புக் மூலயமா தான் படிச்சு கத்துக்கணும்னு கிடையாது. குயிக்கா உங்க லேர்னிங் ஸ்டைல மாத்தி பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ ஃபார் அ டிஃப்ரெண்ட் ரிசல்ட் டேக் அ டிஃப்ரெண்ட் ஆக்ஷன் சொல்லுவாங்க. சோ எப்பெல்லாம் ஒரு கான்செப்ட் ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கோ quickly change your learning style. So I hope this video is useful to you. Please subscribe to our channel and share with your friends. Thank you so much.